Hello guys, welcome back to Usha Balas Learning Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா என்னோட சைடுல இருந்து ஒரே ஒரு கிளாரிட்டி கொடுக்கிற மாதிரி இருந்ததுமா. சோ அதான் த்ரூ வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிரலாம் அப்படினு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படினா previous வீடியோ ஒன்னு கொடுத்திருந்தேன். அதாவது TNEB ல EC aspirants-உம் சான்ஸ் கொடுங்க, கால் ஃபார் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி டைரக்டா மினிஸ்டர் சாரை பார்த்திருந்தோம். சோ சார் என்ன சொல்லியிருந்தாங்க, சோ நம்ம சைடு இனிமே என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப தேங்க் பண்ணியிருந்தீங்க. ஓகேங்களா, அவங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அதுக்கு அடுத்தது அந்த வீடியோக்கு அப்புறம் மேம் இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கும் நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள் மேம், ஏன்னா நாங்களும் குரூப் 4 குரூப் 2 கிளியர் பண்ணி ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயி இப்போ தான் ஏஇக்குன்னு ப்ரிப்பேர் பண்ண வந்திருக்கோம். ஆனால் இபிக்கான எக்ஸாம் எழுதுறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ அதனால் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள் மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்குமே வந்து ஓகேம்மா, நாங்கள் இந்த பாயிண்ட்டை அதுக்கு அடுத்தது எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1 or 2 பீப்புள் மேம் நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் மென்ஷன் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்க. அந்த கொஷின் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இந்த பாயிண்ட்டை நம்ம எங்கே சொன்னோம், எங்கே இங்கே விட்டுட்டோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 10 வாலண்டியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன், கரெக்டுங்களா? அந்த 10 வாலண்டியர்ஸில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், சிஎம் செல்லுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்பா. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து டைரெக்டாக அப்ரோச் பண்ணுற விதமாக நம்ம இவங்க ஐஏஎஸ் ஆர் மினிஸ்டரை பார்க்குற மாதிரி இருக்கும். எனக்கு அதுக்கு 10 வாலண்டியர்ஸ் எனக்கு தேவைப்படுறாங்க, சென்னை பீப்புளாக இருக்கணும். நான் இந்த விஷயம்லாம் ரெக்வெஸ்ட் பண்ண போகிறேன், இதை பெட்டிஷனாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, அந்த இடத்துல ஈவன் நீங்கள் அன்னோன் பர்சனாக இருந்தால் கூட ஜஸ்ட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட மேம் இந்த பாயிண்ட்டை ஆட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 or 3 பீப்புள் சொல்லியிருந்தீங்கன்னா கூட டெஃபினட்டாக இந்த பாயிண்ட்டை வந்து நான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பெட்டிஷனில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அது எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுங்கிறது எனக்கு அப்போது அட்ரஸ் பண்ணலை. எனக்கு எப்போ அட்ரஸ் ஆனது அப்படின்னா நாங்கள் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஓகேங்களா, ஸோ அந்த விதத்தில் நீங்கள் அந்த 10 வாலண்டியர்ஸ் வேணுங்கிற சமயத்தில் இந்த பாயிண்ட்டை இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா கூட டெஃபினட்டாக நம்ம ஆட் பண்ணியிருக்கலாம். பட் அப்போ அந்த வீடியோக்கு அப்புறம் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் யார் அப்படின்னா கோகிலா அப்படிங்கிற என்னோட ஸ்டூடெண்ட் மட்டும் வாய்ஸ் நோட் கொடுத்துருந்தாங்க எனக்கு. மேம் இந்த மாதிரி என்ன மாதிரி வேறு யாராவது கேட்டிருக்காங்களா அவங்கக்கிட்ட, நாங்களும் இந்த மாதிரி ரொம்ப வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணோம் மேம், ஆனால் எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆனதுனால இபி எக்ஸாம் எழுத முடியல, ஸோ இதையும் ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள் மேம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒருத்தவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணாங்க. ஓகேங்களா, அதுவுமே அவங்க சொல்கிற சமயத்துக்கு ஆல்மோஸ்ட்டு இந்த ஒர்க்கு எல்லாமே நாங்கள் மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ நான் எல்லா வீடியோலையுமே மேக்ஸிமம் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நானாக எதுவுமே பிளான் பண்ணியோ செய்கிற விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வராங்க அப்படின்னா கோர்ஸாக இருக்கட்டும் இல்லை வீடியோஸு ஸ்ட்ராட்டஜி எதுவாக இருந்தாலுமே நான் பார்க்கக்கூடிய ஒர்க்கு எப்படி அப்படின்னா 2-3 பேருக்கு இல்லை வரல தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்தது கேட்கும் போது தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ இது என்னமோ ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க, இப்போ நான் ஒரு டவுட் கேட்குறாங்க, நான் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன் அப்படின்னா அதை நான் வாய்ஸ் நோட்டாக கொடுக்கும்போது 2-3 பேருக்கு ரிப்பீட் பண்ணும்போது தான் இல்லை அப்போ இதை நம்ம வீடியோவில் சொல்லணும், அப்போ இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற தாட்டில் தான் நான் வீடியோஸே கொடுப்பேன். அதே மாதிரி தான் கோர்ஸாக இருந்தாலுமே அப்படி தான். ஃபஸ்ட்டு 2-3 பேர் கேட்பாங்க, இல்லைம்மா டெஸ்ட் பேட்சா இல்லை மெட்டீரியலாக இல்லை, ஆனால் ரிப்பீட்டடாக கேட்கும்போது இல்லை அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது டிமாண்ட் இருக்குது, ஸோ அது என்ன சப்ஜெக்ட் எந்த ஸ்டாஃப் கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு அடுத்தது நம்ம ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பேருக்கு இல்லை நாட் அவைலபிள் அப்படின்னு தான் வரும். அதுக்கு அடுத்தது வெயிட் பண்ணுங்கம்மா செக் பண்ணிட்டு சொல்கிறேன், அதுக்கு அடுத்ததில் வந்து நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேம்மா அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எங்கள் சைடு எந்த வித பிளானுமே கிடையாது. நீங்கள் என்ன ஆர்டர் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, அந்த விதத்தில் ஒன்றும் இல்லை. எனக்கு அந்த 10 வாலண்டியர்ஸ் வீடியோவில் எனக்கு மினிமம் ஒரு 3 பேர் மேம் இந்த பாயிண்ட் ஆட் பண்ணுங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஆட் பண்ணிவிட்டு நான் அங்கேயுமே கரெக்டாக அதை கொண்டு போயிருப்பேன். ஏன் அப்படின்னா உள்ளே என்ட்ராகிற வரைக்கும் எந்த பாயிண்ட்டையுமே நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம என்னென்ன ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அது எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும்னு ஒரு நிமிஷம்னு சொல்லி ஈவன் அதர் டிபார்ட்மெண்ட் ஆஸ்பென்ட்ஸை கூட நம்ம விட்டுறக்கூடாதுன்னு எல்லா பாயிண்ட்ஸுமே நான் சொல்லிட்டு தான் வந்தேன். ஓகேங்களா, அது மட்டும் இல்லை வெறுமனை சொல்லக்கூடாதுமா, கையில் நம்ம ப்ரூஃப் இருக்கணுங்கிறதுக்கே இந்த டேட்டாஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அவங்க கேட்குறப்பெல்லாம் நம்ம ப்ரூஃபோடு சொல்லணுங்கிற ஒரு விஷயத்துக்காகவே நம்ம நிறைய விஷயம் பர்ஃபெக்டாகவும் சொல்லிட்டு வந்தாச்சு.
பட் அதுக்கப்புறம் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது வந்து சொல்லலையா அப்படிங்கும் போது எனக்கு உங்கள் சைடு ஜஸ்ட்டு எனக்கு அந்த பாயிண்ட் எனக்கு அட்ரஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட டெஃபினட்டாக சொல்லியிருக்கலாம். இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் சரி இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு சரி நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன். நான் அதே இடத்துல நிற்கலை, ஆஹா இந்த பாயிண்ட்டை நம்ம விட்டுட்டோமா, சொல்லலையா, நமக்கு ஏன் இந்த பாயிண்ட் வரல. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளாரிட்டி தான் கொடுக்குறேன், ஓகேவா? எனக்கும் சரி நாங்கள் எங்கள் டீமாக பார்த்தவங்க யாருக்குமே இந்த பாயிண்ட் அட்ரஸ் ஆகாதனால அந்த பாயிண்ட் பெட்டிஷனில் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கு அடுத்தது இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இபியில் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்கக்கிட்ட 2-3 பேர்கிட்ட பர்சனலாக கேட்டேன், இந்த மாதிரி இப்போ அப்கமிங் வரக்கூடியதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்களா அப்படின்னதுக்கு எல்லாருமே ஒரே மாதிரி, மேம் ஏஜ் ரிலாக்ஸேஷனுங்கிறது பாசிபிள் கம்மி தான். ஏன்னா நீங்கள் இப்போ ஈஸிங்கிறது முன்னாடி எழுதியிருக்கீங்க, இப்போ அது அகைன் வந்து இன்னொரு சான்ஸ் அப்படிங்கும் போது கூட யோசிக்கலாம். இன்னொன்று வேகன்சி அதிகங்கும் போது அவங்களுக்கு அங்கே அட்லீஸ்ட் ஒரு கம்மியான பர்சன்டேஜில் கூட தேவைப்பட்டிருக்கலாம், அதனால் கூட கால்ஃபர் பண்ணலாமே தவிர உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுங்கிறது கொரோனாக்கு கொடுத்துட்டாங்க. கொரோனா முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆகுது. ஸோ அப்போ அவங்க வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபேக்ட் எப்படி இருக்குங்கிறத என்னோடய சைடை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதையும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லைப்பா, சிஎம் செல்லுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணுறோம்ல, நான் என்ன சொன்னேன், நேரடியாக பார்த்தாச்சுமா, அதோட விட வேண்டாம், நீங்கள் எல்லோரும் ஒரு மெயில் மட்டும் போட்டுருங்க. அப்போ நிறைய பேர் அங்கே மெயில் பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு இன்னுமே அந்த நம்மளோட டிமாண்ட் என்னங்கிறது இன்னுமே வந்து இன்டெப்த்தாக தெரிய வைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் மெயில் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த கண்டென்ட்டில் இந்த பாயிண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏஜ் லிமிட்னால நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து எழுத முடியாமல் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாயிண்ட்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஎம் செல்லுக்கு மெயில் பண்ணலாம். ஓகேங்களா? அதனால தான் லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயிலுக்கு அட்டாச் பண்ணக்கூடிய கண்டென்ட்டை அதில் நான் கொடுக்கல. ஓகேங்களா? இப்போ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே அட்டாச் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த அட்டாச் பண்ண கண்டென்ட்டு தான் நான் உங்களுக்கு அனுப்பணுங்கிறத நான் சொல்லலை. ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், கீழே சிஎம் செல்லுக்கான மெயிலும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? நீங்கள் ஜஸ்ட்டு அந்த மெயில் ஐடிக்கு சப்ஜெக்ட்டுன்னு போட்டு நீங்கள் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு சான்ஸ் வேணுமா இல்லை ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணுமா, ஸோ சப்ஜெக்டில் மென்ஷன் பண்ணி நீங்கள் ஓனாக கூட நீங்கள் மெயில் பண்ணலாம். பட் உங்கள் சைடு பண்ண வேண்டியது ஒரே ஒரு மெயில் மட்டும். ஓகேங்களா? ஸோ அப்போ டெஃபினட்டாக நிறைய மெயில் போகும்போது கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட நம்பிக்கை. ஓகேங்களாம்மா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பெட்டிஷனில் இந்த பாயிண்ட்டையும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாயிண்ட்டையும் ஆட் பண்ணி நம்ம சென்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது, என்ன அவங்க பிளான் பண்ணி அங்கே என்ன கொடுத்துருக்காங்கங்கிறது அப்கமிங்கில் தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் எப்போன்னு கேட்காதீங்க, அந்த விஷயம்லாம் எனக்கு தெரியலம்மா. ஸோ எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, என்ன அதாவது நம்பர் ஆஃப் வேகன்சி சொல்லியிருக்காங்க, பட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கங்கிறது தெரியல. இதையும் ரிப்பீட்டடாக கேட்குறீங்க, மேம் ஆட் அண்ட் டம்மில் ஆட் பண்ணுவாங்களா இல்லை நியூவாக ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு. ஆட் அண்ட் டம் அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இப்போ இந்த ஒரு 15 டேஸில் ஆட் பண்ணி அனுப்புனாதான். அப்படி இல்லாட்டி நமக்கு நியூவாக தான் டிஎன்இபி என்னை பொறுத்த வரைக்கும் நியூவாக தான் நோட்டிஃபிகேஷன் லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நியூவாக லான்ச் பண்ணாங்கன்னா இபிக்கு தேவையான எல்லா விஷயமும் அதாவது என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்டோ எல்லாமே உங்களுக்கு அதிலே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நியூவாக வந்தது அப்படின்னா இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்தது அதை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.